ஹாய் டியூட்ஸ், ஐம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இன்ஜினியரிங் ரொம்ப க்ரோத் இருக்குது அப்படின்னா நம்ப மாட்டேறீங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேங்க. அதனால தான் சொல்கிறோம், இன்னமும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா இன்ஜினியரிங்குமே, சிவில் இன்ஜினியரிங், இது எல்லாத்துக்குமே இன்னமும் உயிர் இருக்குது. என்ன, பழைய பஞ்சாங்கத்தையே பாடாமல் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிதல் வேணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அது உடனே உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதுதான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்கலாம், ஒரு ட்ரெயின் ரோடு போடணும்னு அலட்சியம் பண்ணிக்கலாம். ரயில்வே ட்ராக் நம்ம போடுறோம். இப்போ இந்தியாவிலாம் புதுசாக திட்டங்கள் கொடுக்குறாங்க, நிறைய ரயில்வே ட்ராக்லாம் போட்டுட்ருக்காங்க, பார்க்குறீங்க. ஒரு ரயில்வே ட்ராக்கை எவ்வளோ நாளில் போடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேன், இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு ஒரு 130 கிலோமீட்டருக்கு ரயில்வே ட்ராக் போடணும்னு அசீவ் பண்ணிக்கலாம். இந்த 130 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம், எத்தனை ஆட்கள் நம்ம ரெடி பண்ணணும், எவ்வளோ பெரிய பிளான் எல்லாம் போடணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாமே போடுவோம், பிளான் இருக்கும், ஆட்கள் இருக்கும், இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ரோட் ரோலரில் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் ஸ்லோவாக சேலம் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் 130 கிலோமீட்டரை ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் கடக்க முயற்சி பண்ணுறீங்க. இந்த 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் முயற்சி பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் சேலம் போய் சேருவீங்களோ அந்த டைமில் ஒரு ரயில்வே ட்ராக்கே போட முடியும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? எஸ், அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் வந்தாச்சுங்க. நம்ம இந்தியாவில் வரலைங்க, ஆனால் சில நாடுகளில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள்லாம் வளர வளர ஏன் இன்ஜினியரிங் வளரல நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் ஒரே ஒரு இன்ஜினியரிங்கில் தான் நமக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் வேணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். ஒரு ரயில்வே ட்ராக்கை தானாகவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரோட் ரோலர் மாதிரி ஜல்லி, ஒரு லாரி மாதிரி ஜல்லி அதுவாக கொட்டிக்கிட்டே போகுது. இது எல்லாமே ஒரு ரயில்வே ட்ராக். ஒரு ட்ரெயின் இங்கேருந்து அங்கே போகுது, அவ்வளோதான். நீங்கள் புரியணும், உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, ஒரு ட்ரெயின் இங்கேருந்து சேலத்துக்கு போகுது. அதில் முதல் பெட்டி போகிறது என்ன பண்ணுது அப்படின்னா, ஜல்லியை கொட்டிக்கிட்டே போகுது. ரெண்டாவது பெட்டி, மூணாவது பெட்டி என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜல்லியை நிறைவிக்கிட்டே வருது. மூணாவது பெட்டி, நாலாவது பெட்டி என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜல்லியை ரோட் ரோலர் மாதிரி அழுத்திக்கிட்டே போகுது. ஆறாவது பெட்டி, ஏழாவது பெட்டி என்ன பண்ணுதுன்னா, அதில் ரயில்வே ட்ராக்கை வச்சுக்கிட்டே போகுது. ஏழாவது பெட்டி, எட்டாவது பெட்டி போச்சுன்னா, அந்த ரயில்வே ட்ராக் கீழே இருக்கக்கூடிய ஸ்பீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ரீப்பர்ஸ். ஆக்சுவலாக முன்னாடிலாம் உட்ல வச்சிருப்பாங்க, இப்போலாம் காங்கிரீட்டில் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது அழகாக ஒரு குறிப்பிட்ட கேப்பில் அடிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் அது அதுவாகவே கிளாம்ப் போடுது, அதுவாகவே லெவலிங் பண்ணுது. திருப்பி அதில் ட்ராக்கில் வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லாமல் பார்த்து செக் பண்ணுது. எண்டாவது இதில் முடியும் போது ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி அழகாக மூவ் ஆகிடுதுங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமேஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி உள்ளே இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற டெக்னாலஜி உள்ளே இருக்குது, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய சென்சார்ஸுங்கிற டெக்னாலஜி எல்லாமே உள்ளே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு 130 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரோட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குயிக்காக போட முடியுமானா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாச்சுங்க சார். ஸோ இன்ஜினியரிங் படிக்கலாமானா கட்டாயம் படிக்கலாம். என்ன பிரான்ச் படிக்கலாம்னா எந்த பிரான்ச் வேணாலும் படிக்கலாம். ஆனால் இப்போ என்ன சார் ட்ரெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே போய் சொல்லியிருக்கிறேன். இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் தயவு செய்து பாருங்கள். எனக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் எப்படி ஃப்யூச்சரில் இருக்க போகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் அலைன் பண்ணி போகணும். இது எல்லாத்துக்கும் மேலே பிடிச்சா மட்டும் பார்த்தாது, அதுக்கு சம்மந்தப்பட்ட மார்க் எடுக்கணும். மார்க் எடுத்துட்டா ஒரு பக்கம் நல்லா காலேஜ் போயிடலாம். மார்க் எடுக்க முடியும்னா பணம் வேணும். ஸோ பணம், மார்க், உங்களுக்கான பிடித்தம், ஃப்யூச்சர் ட்ரெண்ட், இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு தோணுதா? டவுட் இருக்கா? 9500680004 அப்படி நம்பர் கூப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்த மார்க்குக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிங்கிற புரிதலை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்கை உங்கள்கிட்ட சொல்லி ஒரு பர்ஃபெக்டான காலேஜில் உங்களை கொண்டு போய் கரெக்டாக கைட் பண்ணி நல்ல காலேஜில் சேர்த்து விட்டு ஃப்யூச்சர் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டோட அதில் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனராக நீங்கள் வர்றதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம சேனல் முதல்ல பார்க்குறவங்க இருந்தால் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் பாருங்கள். பிடித்தம் இருந்தால் தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் என் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்க போகுது அப்படின்னா நம்ம நீங்கள் நம்பலாம். தொடர்ந்து பேச முடிந்திருங்கள். உங்களோட சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.